ஹாய் நண்பர்களே, நான் தெரிகிறேன்னா 6 மணிக்கு வண்டி 5:45 வண்டி எடுத்தேன் வேலூர்லேருந்து. ஓகேங்களா, 10:20க்கு தான் பெங்களூர் சிட்டி ரீச் பண்ணேன். 10:20க்கு நம்ம பெங்களூர் சிட்டி எம்ஜி ரோட்டில் வந்திருக்கேன். ஓகேங்களா, இங்கே பார்க்கிங்கே கிடைக்கல. இப்போ நான் எங்கே விட்டுருக்கேன்னா நோ பார்க்கிங் தான் வண்டி விட்டுருக்கேன். தெரியுதுங்களா, ப்ளூ கலர் போர்டு. இங்கே காலைல வண்டி எப்படி தூக்கின்னு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் ஹோட்டலு. எனக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஹோட்டல் வாசல்லே தான் நின்றுருக்கேன். இந்த இடத்துல பார்க்கிங்லாம் கிடைக்காது. ஓகேங்களா, நோ பார்க்கிங்கில் வண்டி விட்டால் தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தெரில எந்த அளவுக்கு உண்மை. ஓகேங்களா, நான் போய் ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு அப்படிலாம் போகல. ஓகேங்களா, போனேன். என்னன்னா கார் பார்க் பண்ணிட்டு கஸ்டமர் இறக்கி விட்டு, ஏன்டா இருட்டில் பேசினாங்கன்னா பின்னாடி லைட் எரியுதுங்க, பவராக எரியல. ஓகேங்களா, இன்னும் தூங்கலை. மணி என்ன ஆகுது, 12 போகுது. ஓகேங்களா, இன்னும் தூங்கலை. போய் ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட்லான்னு போனால் எம்ஜி ரோடுக்கு போயிட்டு லெஃப்ட்டு திரும்பி ரைட்டு திரும்பலான்னு பார்த்தாலும் எங்கேயுமே ஹோட்டல் கிடையாது. இங்கே அந்த பர்கரு, பீஸா, சரக்கு, ஓகேங்களா, அப்புறம் பாரு, அப்புறம் ஏதோ பர்ச்சேசிங் மாலு, அப்புறம் இந்த பர்ச்சேசிங் மார்க்கெட்டு, இந்த மாதிரி தான் கிடைக்கிது. ஓகேங்களா, இங்கே சாப்பாடே கிடைக்கலங்க. அப்புறம் ஒரு ஆட்டோக்காரன்கிட்ட அட்ரஸ் கேட்டேன். அவர் லெஃப்ட்டில் போனால் ஒரு பிரிட்ஜு வரும் அங்கேன்னாரு. அங்கேருந்து திரும்பி இன்னொருத்தர்கிட்ட கேட்டால் நீ கீழே போனாங்க. அப்புறம் அங்கேருந்து இன்னொருத்தர்கிட்ட கேட்டால் நீங்கள் ரைட்டில் போங்கன்னாங்க. இப்படியே மாறி மாறி ஒரு 4 கிலோமீட்டர் தெரிஞ்சு அப்படியே ஒரு ஹோட்டல் வந்துச்சு. நல்ல வேலை, தமிழ்கார அண்ணன் ஹோட்டல் தான். ஓகேங்களா, ஒரு கையேந்தி பவன் தான், நம்ம இதுவுக்கு ஏற்ற மாதிரி. இந்த ஸ்ட்ரீட்டோட பேர் பார்த்திங்கன்னா சர்ச் ஸ்ட்ரீட். ஓகேங்களா, இந்த ஏரியாவில் தான் இருக்கேன் நான். ஓகேங்களா, எப்போ கிளம்புவாங்கன்னு தெரியாது கஸ்டமரு. இங்கே ஏதோ சர்ச்சு பயங்கர ஃபேமஸாக இருக்குது. அந்த ஹோட்டலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தோன்னா பெரிய சர்ச்சு. ஓகேங்களா, அந்த சர்ச்சுக்கு தான் காலைல போகணும்னு நான் கஸ்டமரு. நானும் அந்த சர்ச்செலாம் ஃபோட்டோ எடுத்து போட்டேன் இன்ஸ்டாவில். ஓரளவுக்கு ஓகேங்களா. அந்த ஹோட்டலில் போயிட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்தா குஸ்கா இருந்துச்சு. அப்புறமா எவ்வளோன்னு கேட்டால் 50 ரூபான்னாங்க. அப்புறம் மீன் கீனெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் நம்ம சாப்பிட போகிறதில்ல. ஓகேங்களா, குஸ்கா அப்புறம் சைடிஷ்லாம் சாப்பிடணும் வேணான்ட்டு வாயில் வச்சா செம்ம காரங்க. ஆனால் ரைஸு நல்லா இருந்துச்சுங்க. சரியான காரம் மட்டும்தான், எனக்கு இன்னும் அந்த காரம் போகல. அப்புறம் அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னன்னா, இந்த கிளாஸ் வாங்கினேன், கூலிங் கிளாஸு. ஓகேங்களா, என்னால் வெயில் பார்த்து வண்டி ஓட்ட முடியல. ஏன்னா ஆப்ரேஷன் பண்ண கண்ணில் ஒன்றுமே எனக்கு செட் ஆகலைங்க. அது என்ன பண்ணுறதுனே தெரில. ஒரு மாதிரி அப்பப்போ கண்ணெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்குது சூரியனை பார்க்கும்போது. அது என்னன்னு தெரில. டாக்டரு செக்கப் பண்ண வர சொல்லியிருக்காங்க. என்கிட்ட காசு இல்லைங்க அப்படின்னு. பரவாயில்ல, நீங்கள் வாங்க, நான் ஃப்ரீயாகவே எல்லா செக்கப் எடுத்துடுறேன். உண்மையாக எந்த டாக்டரும் ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்களான்னு தெரில. ஆனால் ஹாஸ்பிட்டலில் அகர்வாலில் ஃபோன் பண்ணி நீங்கள் வாங்க, நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன், உங்களுக்கு எல்லா மருந்தும் எல்லாமே நான் உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணுறேன். உங்களுக்கு அந்த செக்கப், அதாவது கருவி ஆப்ரேஷன் பண்ணி 1 வருஷம் இல்லை 1.5 வருஷத்தில் நீங்கள் உள்ளே கருவியில் ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். அது ஒரு ஸ்கேன் 6,000 ரூபா, அதாவது 3,000 ரூபாலேருந்து 6,000 ரூபாக்குள்ளே வரும். ஓகேங்களா, அப்புறம் வேறு டெஸ்ட்டு அது இதுன்னு பார்த்தோன்னா ஒரு 10,000 ரூபாக்குள்ளே வந்துடும் வச்சுங்களேன், மருந்துக்கு அப்படி இப்படின்னு. இப்போ என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை. ஓகேங்களா, அதனால தான் நான் இன்னும் சென்னைக்கே போகல. சென்னை மெயின் ஆழ்வார்பேட்டைக்கு வர சொல்லியிருக்காங்க. அது நான் இன்னும் போகல. அதுக்கு தான் என்கிட்ட காசு இல்லாதனால நான் போகல. ஓகேங்களா, அவங்களே ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டாங்க. அதுக்கு தான் சரி இந்த கிளாஸு வாங்கிக்கலாம். இது எவ்வளோ தெரியுங்களா, இது ஃபஸ்ட்டு குவாலிட்டி தான். ஆனால் நம்மளால் இது லைட்டெலாம் பார்க்க முடியும். ஆனால் என்னென்னா ஓரளவுக்கு ரொம்ப பவராக தெரியாது, ஓரளவுக்கு டிம்மாக தெரியுது. சூரியனை பார்த்து வண்டி ஓட்டலாமான்னா தாராளமாக ஓட்டலாம். ஆனால் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தான். ஓகேங்களா, ஒரிஜினல் குவாலிட்டி இல்லை. இது எவ்வளோன்னா 350 ரூபா 400 ரூபா சொன்னார். அவர்கிட்ட பார்கெயின் பண்ணி 200 ரூபாய்க்கு வந்தேன். அப்புறம் 100 ரூபா கேட்டேன். நான் 100 ரூபா ஃபைனல் கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அவர் தரவே மாட்டேன், இது நல்லா இருக்குது, நீங்கள் போட்டு பாருங்கள் அப்படின்னு போட்டு விட்டார். தொடவே உள்ள அந்த கண்ணாடியில். ஆனால் உண்மையாக குவாலிட்டி நல்லா இருக்குங்க. 150 ரூபாய்க்கு பார்கெயின் பண்ணி வாங்கினேன். 50 ரூபா கொடுத்தாரு. ஓகேங்களா, எனக்கு பாருங்கள், எப்போயுமே பர்ஸில் காசு வச்சுருப்பேன். இன்றைக்கி பர்ஸில் காசு இல்லை, ஃபோன்பேயில் இருக்குது காசு. ஓகேங்களா, அங்கே போய் ஹோட்டலில் சாப்பிட்டேன்னா இங்கே 150 ரூபா காசு கொடுத்துட்டேன். எங்கே கண்ணாடி வாங்குற இடத்துல 150 ரூபா காசு கொடுத்துட்டேன். 200 ரூபா கஸ்டமர் சாப்பிட கொடுத்தான். அந்த 200 ரூபாயில் 150 ரூபா கண்ணாடி வாங்கிறதுக்கு கொடுத்துட்டேன். 50 ரூபா கொடுத்தாரு. பாக்கெட்டில் தான் வச்சேன். ஓகேங்களா, அங்கே போய்ட்டு ஹோட்டலில் சாப்பிட்ற இடத்துல ஃபோன்பே பண்ணிட்டேன். டீ சாப்பிட்றதுக்கு நம்மகிட்ட கையில் காசு இல்லை. ஓகேங்களா, ரெஸ்ட்ரூம் போகணுன்னா நம்மகிட்ட காசு இல்லை அப்படின்ட்டு 50 ரூபா பாக்கெட்டில் வச்சுன்னு வந்தேன். அங்கே சர்ச்சாண்ட போயிட்டு திரும்பி வரும்போது
அப்படியே சர்ச்சியாக கிராஸ் பண்ணி ரோடு சுற்றினே வந்துன்னு அப்போ வந்து நான் கண்ணாடி வெளில எடுத்த போகிறேன். அப்போ எங்கேயோ 50 ரூபா கீழே விழுந்துட்டுது. இங்கே வந்து டீ கடையில் டீ சாப்பிட்லான்னு 50 ரூபா தேடுறேன், டீ கிடைக்கல. 50 ரூபா காசு கிடைக்கல. திரும்பி என்ன பண்ணேன், அவர்கிட்ட டீ கொடுன்னு கேட்டேன். டீ கொடுத்துட்டாரு. ஓகேங்களா. டீ கொடுத்துட்டு நான் குடிக்கல. அதுக்கு முன்னாடி 50 ரூபா தேடினுக்கிறேன். தேடிட்டு அப்புறம் ஆனால் என்கிட்ட காசு இல்லைண்ணா, அப்புறம் ஃபோன்பே பண்ணலாமாண்ணா பண்ணலான்ட்டு ஃபோன்பே உள்ளே போனால் ஜிபே ஓப்பன் ஆக மாட்டேங்குது. 24 ஹவர்ஸில் ஒர்க் ஆகும் அப்படின்னு வந்துச்சு. அப்புறம் அந்த அண்ணாகிட்ட சொல்லிட்டு, ஆனால் நீங்கள் வேணாம் எனக்கு டீ அப்படின்னா, பரவாயில்லப்பா நீ குடிப்பா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ காசு வேணாம் தர வேணாம், நீ ஃப்ரீயாக குடிச்சிட்டு போ அப்படின்ட்டு. நீங்கள் எவ்வளோ நல்ல மனசெல்லாம் இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் இங்கே இன்னொரு இடம் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். நான் வந்து இங்கேருந்து காரை விட்டு போனேன் பார்த்தீங்களா, அப்போது ஒரு அண்ணன் கூப்பிட்டாரு. என்னடா இவர் கூப்பிட்றாரு அப்படின்னு பார்த்தா இங்கே பார் இருக்குது. அது எனக்கு தெரில. நைட்டு 1 மணி வரலும் பார்ட்டி பண்ணுறாங்க பொழுது, ஈவினிங் 6 மணிலேருந்து. காலையில் இருக்கான்னு தெரில, எனக்கு தெரிஞ்சு இப்போத்துலேருந்து. ஆனால் நல்லா செம்ம கூட்டமாக இருக்குது. என்ட்ரி ஃபீஸ் வந்து 200 ஓகேங்களா. உள்ளே போகிறதுக்கு என்ட்ரி ஃபீஸ் 200 அவர் சொல்கிறாரு. அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில. ஆனால் எனக்கு 200 கொடுக்க சொன்னார். நான் கோவாலே போகலான்னு நினச்சேங்க. எனக்கு உண்மையாக அன்றைக்கி கேசினோக்கு போகிறதுக்கு டைம் இருந்த அளவுக்கு நைட் கிளப் போகிறதுக்கு டைம் கிடைக்கல. ஓகேங்களா. இங்கே வந்து கிளப்பில் டான்ஸ் ஆடிக்கலாம், உள்ளே பொண்ணுலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது என்னன்னு தெரியாது, நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னார் அவர். ஓகேங்களா. டான்ஸ் ஆடிக்கலாம், எவ்வளோனா சரக்கு சாப்பிட்டுக்கலாம். அப்படின்னா 200 கொடுத்துட்டுனா இல்லை, உள்ளே போகிறதுக்கு மட்டும் தான் 200. உள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணாலும் காசு கொடுத்தா தான் வேலை ஆகும். ஓகேங்களா. அதாவது இந்த மார்க்கெட்டு வந்து ரொம்ப காஸ்ட்லியான மார்க்கெட்டு. நம்ம பார்கெயின் பண்ணி தான் எல்லாமே வாங்கணும். ஓகேங்களா. அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன், தெரியாதது என்னன்னு தெரியாது. இப்போ கண்ணாடி நான் பார்கெயின் பண்ண மாதிரி தான். ஓகேங்களா. இப்போ நான் அவர்கிட்ட 100 ரூபாய்க்கு பார்கெயின் பண்ணேன். ஆனால் அவர் 150 ரூபா தான் கொடுத்தாரு. ஓகேங்களா. ஆனால் அப்பயும் 50 ரூபா எனக்கு மிஸ் ஆகணும்னு இருக்குது. ஓகேங்களா. மிஸ் ஆகணும்னு இல்லை, நான் கண்ணாடி எடுக்கும்போது பார்த்துருந்தேன்னா அந்த 50 ரூபா மிஸ் ஆகிருக்காது. ஓகேங்களா. கண்ணாடி உண்மையாக குவாலிட்டியாக இருக்குங்க. ஃபோட்டோ போட்டிருக்கேன், இன்ஸ்டாவில் போய் பாருங்கள். ஓகேங்களா. இதோட இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா. இருட்டாக இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஓகே.